வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாகவும். ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். கடைசியுடைய நேரத்திலே, ஈமானுடைய கடைசி சக்கராத்துடைய நேரத்திலே ஈமானோடு நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள்வானாகவும். அருமையான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, 21வது நூற்றாண்டில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். அறிவின் முதிர்ச்சி, அறிவின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்ற அமைப்பிலே எத்தனையோ விதமான வளர்ச்சியின் அடிப்படையிலே நாம் இன்று உலகத்திலே நம்மை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆரம்பகால அந்த மக்களை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறிய அந்த 3 நூற்றாண்டுகளுக்குரிய அந்த காலம் போய் சிறப்பான காலம் என்று தன்னுடைய காலத்தையும், அதற்கு அடுத்த நூற்றாண்டு சிறப்பு, அதற்கு அடுத்த நூற்றாண்டு சிறப்பு என்று 3 நூற்றாண்டுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த நூற்றாண்டிலே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி ஆத்மீக ரீதியாக வளர்ந்து வந்தது. ஆத்மீக ரீதியாக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி வளர்ந்து வந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலே ஆக அட்வான்ஸ் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான தொழில்நுட்ப அறிவும் இல்லாத காலத்திலே இன்று நாம் பார்க்கிறோம், இங்கே நாம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது. ஒளிப்பதிவு சப்தம், ஆடியோ ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் அந்த காலத்திலே இதை நாம் செய்து இதை என்ன செய்கின்றோம், பின்னால் அதை பல பிரதிகளாக அடித்து அதை வெளியாக்கி இங்கே நடந்த நிகழ்ச்சிகளை வெளி உலகுக்கு நாங்கள் காட்டுகிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே, அவர்களுடைய தர்பீயத்திலே, அவர்களுடைய மதர்சாவிலே பயின்ற உத்தம சஹாபாக்களுடைய காலத்திலே, தாபிஈன்கள் காலத்திலே, தபா தாபிஈன்களுடைய காலத்திலே இப்படியான கருவிகள் இருக்கவும் இல்லை. ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் உடனுக்குடனே லைவ் டெலிகாஸ்டாக அல்லது லைவ் ரிலேயாக வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது ஆத்மார்த்த ரீதியாக. இந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிடுகிறேன். ஒரு விஷயம், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு யுத்தத்திற்காக வேண்டி சஹாபாக்களை அனுப்பினார்கள். அந்த யுத்தத்திற்காக வேண்டி சஹாபாக்களை பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் ஒரு படையை தயாரித்து அனுப்பினார். அதிலே சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருந்தார். அந்த யுத்தத்திலே சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருந்தார். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால். நான் எதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஆத்மீக அந்த உணர்வு என்பது நம்மை விட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விலகி இப்பொழுது நாம் ஜீரோவில் இருக்கிறோம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுன் நபவி, மதீனா மஸ்ஜிது நபவியிலே குத்பா பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமையிலே. குத்பா பிரசங்கத்தின் மத்தியிலே அமீருல் முஃமினீன் அவர்கள் இடையிலே யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல் என்கின்றார்கள். குத்பா நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மஸ்ஜிது நபவியை விட்டும் எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள் அமீருல் முஃமினீன் மிம்பரிலே இருந்து. யா சாரியா அல் ஜபல் என்றார்கள். குழுமியிருந்த பள்ளியிலே இருந்த குழுமியிருந்த சஹாபாக்களுக்கு விளங்கவில்லை. அமீருல் முஃமினீன் ஹலீஃபா அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? குத்பாவுக்கு சம்பந்தமில்லாத ஒன்று, சாரியா ரலியல்லாஹு அன்ஹு சபையிலே இல்லாத ஒருவர் யுத்தத்திற்காக சென்றிருக்கின்றார்கள்.
குத்பா பிரசங்கம் முடிந்துவிட்டு கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, குத்பாவின் இடையிலே சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை கூறி யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல் என்று சொன்னீர்களே, என்ன விளக்கம்? சாரியா எங்களுக்கு மத்தியிலே இல்லையே, எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றார்களே, இதனுடைய விளக்கம் என்ன? சொன்னார்கள் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது, சாரியா ஒரு பள்ளத்தாக்கிலே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். லைவ் டெலிகாஸ்ட் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர்ல இருந்து பார்க்கிறார். சாரியா அவர்கள் ஒரு மலை பள்ளத்தாக்கிலே இருந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மலையின் மீது ஏறி எதிரிகள் அவர்களை தாக்குவதற்காக வருகின்றார்கள். எனவே யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல், மலையை திரும்பி பாரும் என்ற உத்தரவை நான் இங்கிருந்து கொடுத்தேன், கமாண்ட். ஹலீஃபா அவர்கள் எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து யுத்தகலத்திலே இருக்கக்கூடிய சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உத்தரவிடுகின்றார்கள், யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல், மலையை திரும்பி பாரும். மலை திரும்பி பார்க்கிறார்கள், எதிரிகள் தாக்க வருகின்றார்கள், எதிர்த்து தாக்குகின்றார்கள், வெற்றி அடைகின்றார்கள். உமர் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொன்னார். சஹாபாக்களுக்கு இன்னும் தெளிவில்லை, இதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள வேண்டும், ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். யுத்தம் முடிந்து படை திரும்பி வரும் வரை இருந்தார்கள். சாரியா ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வருகிறார்கள். கேட்டார்கள், இந்த தினத்திலே இந்த நேரத்திலே அமீருல் முஃமினீனுடைய உத்தரவு உங்களுக்கு வந்ததா என்று கேட்டார்கள். ஆம் என்றார்கள். நான் யுத்தம் செய்து கொண்டிருந்தேன், அந்த நேரத்திலே பின்னால் இருந்து எதிரிகள் தாக்குவதற்காக தயாராகிக் கொண்டிருந்த நேரத்திலே ஹலீஃபா அவர்களுடைய சப்தம் என்னுடைய காதுக்கு கேட்டது, யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல் என்ற சப்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்தேன், யுத்தத்தை அங்க எதிரிகள் என்னை தாக்குவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள், நான் திருப்பி தாக்கினேன் என்று சொன்னார்கள். இதில் என்ன தெரிகின்றது? மிம்பரிலே இருந்து எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால் நடக்கக்கூடிய விஷயத்தை செய்தனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணால் பார்த்தார்கள். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்த சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய காதால் மஸ்ஜித் நபவி மிம்பரிலே இருந்து விடுக்கப்பட்ட உத்தரவை தன்னுடைய காதால் கேட்டார்கள். இங்கே என்ன நடக்கின்றது? 2 விதமான, நாம் இப்பொழுது பாவிக்கக்கூடிய 2 விதமான கருவிகளின் துணை அங்கே இருக்கவில்லை. ஆத்மீக துறையிலே அந்த முன்னேற்றம் அங்கே இருந்தது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று இந்த இடத்திலே எனக்கு பேசுவதற்காக அல் இல்மு வல் திக்ர் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அல் இல்மு வல் திக்ர், அறிவும் திக்ரும். இந்த இடத்திலே நாங்கள் இதிலே பல விஷயங்களை பற்றி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருந்திருக்கிறோம். இல்மு என்றால் என்ன, திக்ர் என்றால் என்ன? இல்மும் திக்ரும் ஒன்றுதானா அல்லது இரண்டும் வேறு வேறா? திக்ரின்றி இல்மு, அதாவது இல்மின்றி திக்ர் பிரயோசனப்படுமா, திக்ரின்றி இல்மு பிரயோசனப்படுமா? இப்படியான சில விஷயங்களை நாம் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக, அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஏன், எதற்கு என்ற காரணம் அவர்கள் கேட்கவில்லை. ஒன்றை சொன்னார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்தார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே ரிவாயத்து செய்தார்கள். அது ஹதீதாக இன்று நம்முடைய கையிலே நூல்களாக தவழிக்கொண்டிருக்கு. எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள். அதே நேரத்திலே சஹாபாக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாலும் கூட அவர்கள் தெரியும் என்று சொன்னதில்லை. உதாரணமாக, சஹாபாக்கள் எல்லாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு அழைத்தார்கள் என்று சொல்லுவோம்.
அழைத்த விஷயம் தெரியும், இதற்காகத்தான் அழைத்திருக்கின்றார்கள் என்று தெரியும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், நான் உங்களை இந்த இடத்துக்கு ஏன் அழைத்தேன் என்று தெரியுமா? சஹாபாக்களுக்கு தெரியும் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல எங்களை அழைத்தார்கள்.